ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய பாதத்திலே அமரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து கண்மணி போல காத்து வந்து நம்மை நடத்தி வருகிற திரியோக தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர தெரிந்திருக்கிறவர்கள் அவர்கள் வாழ தெரிந்திருப்பார்கள். கர்த்தருடைய பாதத்தில் அமருகிறவன் அவன் வாழ தெரிந்தவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமரும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததுக்காக மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் தாமே நம்மை நடத்துவாரா. நாம் இருக்கிற இடங்களிலே ஆங்காங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் முழு உள்ளத்தோடு நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதித்து முழு ஆராதனையும் நீங்கள் இதில் பார்க்கிற பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் இங்கு கவனித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ள கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய மத்தியில் இருக்கிறதான தம்பி ஜோயல் கிறிஸ்டோ அவர்கள் இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்பார்கள். நன்றி ஆண்டவரே, சோத்திரமே சப்பா. இந்த நல்ல நாளிலே கூட சப்பா இந்த ஆராதனையை நீங்கள் கொண்டு வருகிறோமே சப்பா. சோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த ஆராதனை உங்களுக்கு நேர்த்தியாய் சரியாய் செய்து முடிக்க நீங்கள் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. உண்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோமே சப்பா. அது எங்களுக்கு நல்ல மன்னாவாக இருக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ உயர்ந்திருப்பீராக. இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் வினோலின் ராஜேஸ்வரி அவர்கள் இந்த நாளிலும் கூட இந்த பாடல் ஆராதனை நடத்துவார்கள். நாம் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான் ஒரு பழைய பாடல், 1592 பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பழிக்கும் என்றதான இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாய் இருக்கிற இடங்களிலே நீங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா.
பொங்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவரை துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பதறாத ஒரு வாழ்வையும் சிதறாத மனதையும் இந்த நாட்களில் தேவன் நமக்கு பரிசாக தரப்போகிறார். எத்தனை துன்பங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோது நாம் பதற தேவையில்லை. கர்த்தர் நமக்கு சமாதானமுள்ள ஒரு மனதை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளை கொடுப்பாராக. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கு வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென் ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவருடைய வாக்கு அது ஒரு நாளும் மாறாதது. அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படியே பழிக்கும். அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும். அதை நாம் விசுவாசிப்போம். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இன்னொரு பாடலை கூட பாடி நம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த போகிறோம். நம் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அவர் கடைசி வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதை விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் அவர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும். கர்த்தருடைய
உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.
வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். வாய்க்கப்படும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். அவர் நமக்கென்று குறித்து வைத்திருக்கிறதான அந்த நேரத்திலே கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்கிறவர். அவரை நாம் விசுவாசிப்போம். அவரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் அவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் ஒரு பார்த்து சொல்லலாமா? பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? மனதார சொல்லலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சொல்லலாமா? ஏசையா, உம்மை தானே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா, உம்மை தானே. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் பாடலாமா? இயேசுவே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
இறக்கி வைத்தேன். அப்பா உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லாரும் சொல்லலாமா? எனக்காக இந்த பூமிக்கு வந்த இயேசுவே, ஏசையா உம்மை எனக்காக ஜீவன் விட்டவரே, என் முன்னே நிறுத்தியுள்ளே, எனக்காக உயிர்த்தெழுந்தவரே, ஏசையா உம்மை தானே என் முன்னே ஏசையா உம்மை தானே அப்பா என் முன்னே மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. எல்லாரும் சொல்லலாமா? நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் ஏக்கம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரதாக இயேசுவே, உமக்கே எல்லா துதியும் கணத்தையும் மகிமையும் செலுத்தி தொடர்ந்து இந்த ஆராதனை பகுதி முழுவதும் நீர் வழி நடத்துவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை உடைத்து உருமாற்றும் பரம குயவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நம் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த 2020 வருஷம் ஜூலை மாதம் இந்த நாளிலே இந்த 7வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், காண செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த இக்கட்டான நாட்களிலும், இந்த பொல்லாத இந்த கொடூரமான நோய் தொற்றி நாட்களிலும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி, கர்த்தர் கடந்த நாட்களிலெல்லாம் பாழாக்கும் கொள்ளை நோயாகிய இந்த கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்குள்ள ஒரு அடையாளமே நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6 மாதத்தை முடித்து 7வது மாதத்தில் இந்த 2020 வருஷத்திலே நாம் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்திலே நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை நாம் கேட்போம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதிலே 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கிற பொழுது அதிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதுவே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக வைத்து நாம் ஜெபித்து அநேக நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி
உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தையை தான் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், நாம் வாக்குத்தத்தமான வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், மந்த் ஆஃப் ஸ்ட்ரென்த். நமக்கு ஆண்டவர் பலன் தருகிற ஒரு மாதமாக, எல்லா இடங்களிலும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு மாதமாக ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபகுக்கின் புஸ்தகத்திலே பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் ஒண்ணுமே இல்லாமல் நஷ்டம் என்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு அவசியம். எல்லாமே நஷ்டம் என்று நமக்கு முன்பாக இருக்கலாம், ஒன்றுமேல் இல்லாமல் போய்விடலாம். எதை எடுத்தாலும் எனக்கு நஷ்டம் 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 என்று சொல்லி நாம் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு நஷ்டமாக போனாலும், இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவருடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நிறுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனங்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு பலன், அவரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்திலே இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக அமையும். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மேலானவைகளை கர்த்தர் செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காக வருகிறோம். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமக்குள் மகிழ்ந்திருக்கட்டும், தேவனுக்குள் களிகூர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் மீட்பராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த மாதத்திலே அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை எல்லாம், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், அவர் நிச்சயமாக அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறபடி நம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இது ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்
அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த வாரத்திலே நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே இருக்கிறதான 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதான ஒரு வசனம் தான். எல்லாம் நம்ம வேதத்திலே பார்க்கிற, படித்திருக்கிற, அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். இந்த நாளிலே, இந்த மாதம் நம்மை ஆண்டவர் பலன் தருகிற மாதமாக, பலப்படுத்துகிற மாதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த பிலிப்பியர்கள் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கிற வார்த்தையை இந்த நாளிலே செய்தியாக நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய சோதனையான நேரத்தில், இக்கட்டான நேரங்களில், பல நெருக்கடியான வேளையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை நாட்களாக இருக்கலாம், வேதனை நாட்களாக இருக்கலாம், பற்றாக்குறை நாட்களாக இருக்கலாம், இல்லாத ஒரு நாட்களாக இருக்கலாம், பலவீனமான ஒரு நாட்களாக இருக்கலாம், பயமான ஒரு நாட்களாக இருக்கலாம், பலர் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு நாட்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை என்னால செய்ய முடியாது, இது என்னால இது ஆகாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். தோல்வி போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். வசனத்தில் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் முன்னாடி வாக்குத்தத்தத்திலே பார்த்தோம், ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் கீதமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நமக்கு பலனாக இருக்கிறார். நாம் சாப்பிடுகிற உணவு அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பேக்ரவுண்ட் அல்ல, கர்த்தரே எனக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பலன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, அந்த பலன் என்றால் என்ன என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, அந்த பலன் என்கிற வார்த்தைக்கு இப்படியாக தமிழாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே, தூய தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஆற்றல், அது வலிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த், ஆரோக்கியத்தோடு எதையும் செய்பவை, ஆரோக்கியமா எதையும் செய்யக்கூடியவை, ஸ்ட்ரென்த். அந்த நாட்களில் பாருங்க, பலவீனமானவைகளை அல்ல, பலவீனமானதான ஒரு காரியமாக அல்ல, பலமான ஒரு காரியங்களை செய்வதற்கு எனக்கு கர்த்தரே பலனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமான பாண்டமாக நீங்கள் இருக்கிறீர்களோ, என்னால் இதை என்ன செய்ய முடியும், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, நான் இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய கைகளிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு ஆதாரம் இருக்கிறது, அதுதான் கர்த்தர்.
நமக்கென்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. எல்லாம் மாறி போகலாம், எல்லாம் விலகி போகலாம், எல்லாம் ஓடி போகலாம். நீங்கள் நம்பி இருக்கிற, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இல்ல உங்களுடைய தாய் தகப்பனே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யாமல் விலகி போயிருக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பலப்படுத்துகிற தேவன். நமக்கு ஒரு ஆதாரம், நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இந்த பூமியில் இருக்குமே என்று சொன்னார். அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். நமக்கு ஒரு வெற்றி வருகிறது என்று சொன்னாலே ஆண்டவருடைய பலன் இருக்கிற பொழுது வெற்றி அடையலாம். சங்கீதக்காரனாகி தாவீது எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய பலன் தாவீதுக்கு தேவையாக இருந்தது. அநேக படை வீரர்கள், ராஜாக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. பெலிஸ்தீனாகிய கோலியாத்து வந்து கொக்கரிக்கிறார். தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். ஆனால் அவனுக்குள் இருக்கிற ஒரு வைராக்கியம், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன்னு சொல்லி கையில் இருக்கிற கல்லை வைத்து கவனிலே அடித்தான் கோலியாத்தை. அவன் விழுந்து போனான். தாவீதுக்கு தேவனுடைய பலன் இருந்ததினாலே பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய கோலியாத்து போன்றதான பிசாசின் சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். இந்த மாதத்தில் அவைகளை எல்லாம் ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி போடுவான். கோலியாத்து போன்ற பெரிய வியாதி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். அது எப்பேற்பட்ட வியாதியாக கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது அங்கு பலன் உண்டு, சுகம் உண்டு என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பலவீனமான ஆள் என்று சொல்லி நாம சொல்ல வேண்டாம். நான் பலவீனம் என்னை போட்டு அமழ்த்துகிறது என்று சொல்லி சொல்ல வேண்டாம். ஆண்டுடைய வசனத்தில் பார்க்கிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு சம்பவத்தை ஒரு கதையாக ஒரு உதாரணத்தை ஒன்றை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு ஏழையான மனிதன். அவன் ஒரு காவடியிலே 2 மண் பானைகளை வைத்து தண்ணீர் பிடித்து வருகிறான். தினமும் வீட்டிற்கு தேவையான தண்ணீரை அவன் ஒரு குடிசையில் வாழ்கிறான். 1 மைலுக்கு அங்கு அப்பார் சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு காவடி என்று சொல்லப்படுகிற ஒரு கம்பை வைத்து அதில் முன்னாடி ஒரு பானையையும் பின்னாடி ஒரு பானையும் கட்டி தோளில் வைத்துக்கொண்டு தண்ணீர் பிடித்து வருவான். அதிலே ஒரு பானை நல்ல பானை, இன்னொரு பானையோ பின்னாடி இருக்கிற பானையோ அதில் ஒரு விரிசல் விட்டு தண்ணீர் எடுத்து வருகிற அந்த பானையில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வீட்டுக்கு வருகிற பொழுது பாதி பானை தான் தண்ணீர் இருக்கு, மீதி தண்ணீர் எல்லாம் வழியிலே சிந்திவிடும். ஆனால் ரெகுலராக தினமும் இப்படியாக போய் தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். ஒரு நாள் அந்த பானைகள் 2 பேசிக்கொண்டதாம். இந்த நல்ல பானை சொன்னதா, ஓட்டை இல்லாத பானை சொன்னதா, நான் தான் முழு பானை நிறைய தண்ணி கொண்டு வந்து இந்த வீட்டில் வைக்கிறேன், ஆனால் நீயோ பாதி தான் கொண்டு வர, மீதி தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு. இப்போ அந்த ஓட்டை பானைக்கு ரொம்ப வருத்தமா, அது ரொம்ப கவலையோடு இருந்ததாம். ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு அந்த தண்ணீர் கொண்டு வருகிற அந்த மனிதனிடத்திலே கேட்டுச்சான், என்னையால் உனக்கு பிரயோஜனம் இல்லை, நல்ல பானையில் நீ தண்ணீர் பிடித்து வருகிற பொழுது அது உனக்கு முழுவதுமாக பயன்படுகிறது, ஆனால் ஓட்டையாக இருக்கிற என்னிடத்திலே தண்ணீர் நீ கொண்டு வருகிற பொழுது உனக்கு பாதி தண்ணீர் தான் கிடைக்கிறது. ஆக இதை நீ
என்னைய இந்த ஓட்டையாக இருக்கிற இந்த பானை என்னை என்ன பண்ண, நீ விட்டுட்டு வேற ஒரு பானையை நீ எடுத்து தண்ணீர் மோக்கலாமே என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் சொன்னது. வேதனையோடு சொன்னது, என்னால் உனக்கு ஒரு பயனுமே இல்லையே, பாதி தண்ணி தான் வருது, நீ கஷ்டப்பட்டு கொண்டு வரன்னு சொல்லி சொன்ன பொழுது, அப்பொழுது அந்த மனிதன் சொன்னானா, யார் உன்னை பார்த்து ஓட்டையாக இருக்கிற பானையாகிய அந்த பானையை பார்த்து சொன்னானா, யார் உன்னால ஒரு பயன் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அந்த நல்ல பானை தான் சொன்னது என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் சொன்னதான். அப்படி அல்ல, நான் திரும்ப இன்னைக்கு தண்ணி மோக்க போகிறேன், நீ பார் அப்படின்னு சொல்லி, அப்ப வழியில திரும்பவும் அந்த ஓட்டப்பானை எடுத்து அந்த நல்ல பானையோடு போகிற பொழுது சொன்னதான், இந்த ஓரத்துல பார், எவ்வளவு அழகான ஒரு பூச்செடிகள்லாம் வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு அழகான நல்ல செடிகள்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஓட்டப்பானை இடத்துல சொல்லிச்சான். அந்த மனிதன் சொன்னான், ஆமா இவ்வளவு அழகாக செடி மரமெல்லாம் இருக்குது, இது எப்படி தெரியுமா வளர்ந்துச்சு, உன்னிடத்துல இருந்து கொண்டு வந்த தண்ணீர் நீ ஓட்டையாக இருந்ததுனாலே வழியில சிந்தி கொண்டு வருகிற பொழுது நான் இந்த நல்ல பூக்களின் விதைகளை எல்லாம் போட்டேன், நீர் சுமந்து வந்த ஓட்டையாக இருந்த உன்னிடத்திலிருந்து சிந்தப்பட்ட தண்ணீர் தான் இந்த அழகான செடிகள் எல்லாம் முளைக்க வைத்திருக்கிறது, அழகான நல்ல ஒரு மரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. ஆக நீ பயனற்ற ஒரு பாத்திரம் என்று நீ நினைக்காதே, உன்னால் அநேக கண் கவரக்கூடிய அழகான செடிகளையும் மரங்களையும் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னதான். அப்பொழுதுதான் அந்த ஓட்டை பானைக்கு சந்தோஷம் வந்ததான். நான் மனிதனுக்கு மாத்திரமல்ல, மரங்களுக்கும் செடிகளுக்கும் பலன் தருகிற ஒரு ஆளாக இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, அந்த ஓட்டை பானை அது ஒரு செடி வளர அந்த தண்ணீர் உதவுச்சு. இந்த நாட்களிலும் கூட நான் பலவீனமான பாண்டமாக இருக்கிறேனே, ஓட்டையாக என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பலவீனமாக பயனற்றதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, படித்த ஆளா இருக்கலாம், படிக்காத ஆளா இருக்கலாம், நான் கூலி வேலை செய்யற ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வேலை செய்ய, எந்த ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் யோசிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நம்மை ஆண்டவர் உருவாக்கின ஒரு நோக்கம் இருக்கிறது. யார் என்ன வேணாலும் கேவலமா பேசட்டும், எப்படி வேணாலும் அற்பமாக நினைக்கட்டும், நீங்களும் ஆண்டவரும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிறதான ஐக்கியம் சரியாக இருக்கிற பொழுது எந்த மனிதர்களும் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, தடை பண்ண முடியாது. கர்த்தர் நினைக்கணும், ஆண்டவர் நினைக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதை பார்த்தீங்கன்னா அவர் இந்த நிருபத்தை எழுதுகிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ரொம்ப, அதாவது உபத்திரவத்தில் இருக்கிற பொழுது அவர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஆண்டவருக்கு மகிமை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானத்தில், சரீர ஆரோக்கியத்தில், எல்லா விதமான ஆசீர்வாதங்களில், நம்முடைய ஆத்துமாவில், பொருளாதாரத்தில், எல்லா இடங்களிலும் ஒரு பலனை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், அதாவது விசுவாச பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்துவின் வல்லமையும் கிருபையும் அருளப்படுகின்றன. எதையும் செய்வதற்கு ஆண்டுடைய கிருபையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்படுகிறதாம். இதைத்தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
இன்னொரு வசனத்துல கூட பார்க்கிற 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நாம் எவ்வளவு கிறிஸ்துவிடம் நெருங்குகிறோமோ அவ்வளவு தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு பலத்தையும் ஆறுதலையும் சுகத்தையும் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் பலவீனமாக இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் கொடுத்த பலத்தை வைத்து எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள். சீகன் பால் இந்த தமிழ் வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பு கொடுத்ததான ஒரு தேவ மனிதர் ஜெர்மனியிலே பிறந்து இந்திய தேசத்தின் மேல் மிஷனரியாக தாகம் கொண்டு நம்முடைய தமிழகத்திலே தரங்கம்பாடியிலே வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய குடும்பத்திலே தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாம் பலவீனமானவர்கள். ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, இவருக்கும் ஒரு சில பலவீனங்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த பலவீனமான அந்த சூழ்நிலை பொருட்படுத்தாதபடி வசதியான குடும்பத்தில் பிறந்த சீகன் பால் நம்முடைய இந்திய மண்ணை நேசித்து, தமிழகத்தை நேசித்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். 3 நாள் கப்பலிலே இருந்தார்களாம். அவரை கீழே இறங்க விடல. சின்ன வயதிலே சாதிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்தார். ஒரு பக்கம் பலவீனம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம். அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார், எபிரேய மொழியை கற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக குழந்தைகள் காப்பகத்தை உண்டாக்கினார். எத்தனையோ நன்மைகளை செய்தார். 36 வயது வரைக்கும் தான் அவர் உயிரோடு வாழ்ந்தார். 36 வயதில் அவர் மரித்து போய்விட்டார். கர்த்தருக்குள் இளைப்பாறு சென்று விட்டார். 36 வருஷத்துக்குள்ள அவர் செய்ததான காரியங்களை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒன்று. அவர் சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, அவர் பலவீனமான நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இந்த பலவீனமாக இருக்கிறீ. அவர் சொல்ல, சிலுவையின் நேசம், ஆண்டவருடைய நேசம் என்னை பின்தொடர்கிறது என்று சொல்லுவார். சீகன் பாலுடைய தாயார் மரிக்கிற தருவாயிலே தன் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து சொன்னாராம், அன்பு பிள்ளைகளே, இந்த வெளிச்சமாகிய வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பக்கத்தில் என்னுடைய கண்ணீரின் துளிகள் இருக்கிறது என்று சொல்லி, இது உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த பொக்கிஷமான வார்த்தை உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி சீகன் பாலுடைய தாயார் சொல்லுவார்களாம். அன்பானவர்களே, எங்கேயோ பறந்து வளர்ந்ததான ஒரு மனிதனை கொண்டு நம்முடைய தேசத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்த ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தை முன்பு வைக்காதபடி, நமக்கு முன்பாக பலவீனத்தை வைக்காதபடி பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலிருந்து பலனை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 வேர்ட்ஸ் இன் 31. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா 31வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
இப்ப ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர கற்றுக்கொள்கிறவர்கள் வாழ தெரிந்தவர்களா? மார்த்தாளும் மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தாள் என்று சொல்லி லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், இதுல பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வசனம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளாம் மரியாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்ததில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்ய என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்று இருக்குது, அது நல்ல பங்கு இருக்குது, அது என்னுடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது புது பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதான வசனம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கிற பொழுது ஒரு பலனை ஆண்டவர் தருகிறாரா? தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிற பொழுது சாட்சியை நாம் பகிர்கிறோம். கர்த்தருடைய ஆவி இல்லாத இடத்துல மனுஷங்க வெளிப்படும், அது வெற்றிடம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இல்லாம செய்தி கேட்டா ஆராதனை பண்ண முடியாது, செய்தியை கேட்க முடியாது. தேவ ஆவியானுடைய அந்த அபிஷேகம், அந்த 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 நிறைவு நமக்குள் இருக்கிற பொழுதுதான் நாம் விசுவாசிக்க முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிற பொழுது பலனை ஆண்டவர் தருகிறார். மூன்றாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கிதியோனை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்கள், இந்த நாட்களில் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற பொழுது தெய்வத்தினுடைய பலன் நமக்கு இருக்கிறது. ஆக எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு பலனை தந்து அவர் வெற்றியாய் முடிக்க செய்வார். ஆக நாம் ஆண்டவருடைய பலத்தில் நாம் நிற்போம், ஆண்டவர் கொடுக்கிற பலத்திலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற பலன், நீர் கொடுக்கிற அபிஷேகம், நீர் கொடுக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கு இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கட்டளை கொடுப்பீராக. பலவீனமாய் இருக்கிற எல்லா இடங்களிலும், எந்த இடத்தில் பலவீனமாய் இருக்கிறார்களோ ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் பொறுப்படுத்தும் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் சதா காலங்கள் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.